எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வினைச்சொற்களை தமிழ் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதலாவது படி இல்லைன்னா வாசி. இதுக்கு ஹிந்தியில் பட். பட். எடுத்துக்காட்டு நீ படி. இதுக்கு ஹிந்தியில் தும் படோ. தும் படோ. படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் நம்ம பட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது கொண்டு வா. ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு ஹிந்தியில் நம்ம லான்னு யூஸ் பண்ணணும். லா. லா. எடுத்துக்காட்டு தண்ணியை கொண்டு வா. இதுக்கு ஹிந்தியில் பானி லாவோ. பானி லாவோ. அடுத்தது கொடு. கொடு. எதையாவது பொருளை கொடு, அதுக்கு தே. தே நம்ம யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு புத்தகத்தை கொடு. இதுக்கு ஹிந்தியில் கிதாப் தே தோ. கிதாப் தே தோ. அடுத்தது எடு. எடு. அதை எடு, இதை எடு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு ஹிந்தியில் லேன்னு யூஸ் பண்ணணும். லே. லே. எடுத்துக்காட்டு இதை எடு இல்லைன்னா அதை எடு. இதுக்கு ஹிந்தியில் இசை லேவோ ஆர் உசே லேலோ. அடுத்தது காட்டு. ஏதாவது காமி எனக்கு இல்லைன்னா காட்டு. இதுக்கு ஹிந்தியில் திகா. திகா. அடுத்தது விளையாடு. விளையாடு. இதுக்கு ஹிந்தியில் கேள். கேள். விளையாடுறதுக்கு கேள் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது கேளு. கேளு. இதுக்கு ஹிந்தியில் பூச். பூச். அடுத்தது கேளு. கேளு. இதுக்கு ஹிந்தியில் மாங். மாங். இந்த ரெண்டுத்தோட வித்தியாசம் என்னென்னா, பூச் நம்ம ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே மாங் எதையாவது பொருளையோ இல்லை உதவி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். எடுத்துக்காட்டு நான் ஆசிரியரிடம் பதிலை கேட்டேன். இதுக்கு நம்ம பூச் யூஸ் பண்ணணும். அதுவே நான் நண்பரிடம் பேனாவை கேட்டுக்கொண்டேன் இல்லைனா கேட்டேன். இதுக்கு நம்ம மாங்கன்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது நட. நட. இதுக்கு ஹிந்தியில் சல். சல். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.